அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் அரசு வழியொலி. நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு சனிக்கிழமை. குரங்கு வெளியே வித்த காட்டுறதுன்னு குறிச்சு வச்ச நாள் நல்லாவே தெரியும். குரங்கோட சேர்ந்து சில அணில்களும் அட்டூழியம் பண்ணும், அழிச்சாட்டியம் பண்ணும். இருந்தாலும் கூட மீடியாவுடைய அட்டென்ஷன் எல்லாம் அங்க இருக்கும். இந்த வீடியோவை யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா அதன் சீமானவர்களும் நாம் தமிழர் கட்சியுமே எந்த கவலையும் இல்லாம மக்கள் பிரச்சனை தான் முக்கியம்னு டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 4 தேர்வுல நடந்த முறைகேடுகள் குறித்து அவங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை பெரம்பலூர்ல இன்னைக்கு நடத்துறாங்க. ஸோ அந்த ஆர்ப்பாட்டத்தை பார்ப்பதற்கு மக்கள் நலன் சார்ந்தவர்கள், மக்கள் நலன் மீது விழிப்புடையவர்கள் மக்கள் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ எனக்கு எந்த கவலையும் கிடையாது. அதனால அவங்களும் இந்த காணொலியை பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை தான் அந்த காணொலி தொடங்க. குரூப் 4 முறைகேட்டுல என்னெல்லாம் நடந்திருக்கு, அது மட்டும் இல்ல குரூப் 4 முறைகேடு மாதிரி தமிழ்நாட்டில் அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய எத்தனை தேர்வுகள முறைகேடு நடந்திருக்கு, எத்தனை தேர்வு ஆணையங்கள், தேர்வு வாரியங்கள் இந்த திமுகவாலையும் அதிமுகவாலையும் கெடுத்து குட்டிச்சவராக்கப்பட்டிருக்கு. இவருடைய ஒட்டுமொத்த அந்த சதுரங்க வேட்டை வரலாறு, திருட்டு திராவிட வரலாற தெளிவா ஆதாரபூர்வமா இந்த காணொலியில பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? கடந்த ஜூலை 12 சனிக்கிழமை அன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி நடத்திய குரூப் 4 தேர்வு. அதுதான் பிஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் டைப்பிஸ்ட் ஆகிய 3 பணியிடங்களுக்கான ஒரு 3900க்கும் மேற்பட்ட பணியிடங்கள், சுமாரா 4000 பணியிடங்கள்னு வச்சுக்கிட்டா கூட இந்த 4000 பணியிடங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டவங்க 13 லட்சம் பேர். அந்த அப்ளிகேஷன் போட்ட 13 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள்ல எழுதினவங்க 11.5 லட்சம் பேர். இந்த 11.5 லட்சம் பேரும் இந்த பணியிடங்கள் அடைய முடியுமான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பணியிடங்கள் வெறும் 3900க்கும் மேற்பட்டதுதான். அப்படி இருக்கும்போது 11 லட்சம் 3000மே பொருந்தலை. இதுலயும் நிறைய ஃப்ராடுத்தனங்களும் நிறைய முறைகேடுகளும் நடைபெற்றிருப்பதாக இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதிய தேர்வர்களே நிறைய புகார்களை தெரிவிச்சாங்க. தேர்வு நடந்த அன்றைக்கே இந்த புகார்கள் வெளியேற தொடங்கிடுச்சு. சேலத்துல, மதுரையில பல இடங்கள்ல வினாத்தாள்கள் ஏற்கனவே சீல் பிரிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த தேர்வு நேரத்துக்கு முன்பே சீல் பிரிக்கப்பட்டிருக்கு. பல நேரங்கள்ல விடைத்தாள்கள் சீல் பிரிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த இடத்துல ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு, புகார் அப்போதே வர தொடங்கிருச்சு. ஆனா அன்றைக்கு தமிழக அரசு கேட்டும் கேட்காதது மாதிரி அது பாட்டுக்கு கிடந்துச்சு. இன்றைக்கு அதுக்கு கேட்ட மாதிரி தெரியல. ஆனால் கடந்த மாதம் ஆகஸ்ட் 13 அன்றைக்கு சிவானந்தா ஸ்டேடியம் பக்கத்துல டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, கண்டன ஆர்ப்பாட்டம். அதுல ரீ எக்ஸாம் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. ரீ எக்ஸாம் வேணும் தான், ஆனா ரீ எக்ஸாம் மட்டும்தான் வேணுமான்னு கேட்டா கிடையாது, ரிஃபார்ம் வேணும். ஏன் ரிஃபார்ம் வேணும்னா, இந்த ஒரு முறை இந்த எக்ஸாம்ல நடந்த முறைகேடை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதனால ரிஃபார்ம் ரீ எக்ஸாம் வேணும்னு கேட்கறோம். ஆனா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்த பல தேர்வுகள்ல தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமா இருக்கட்டும், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியமா இருக்கட்டும், ஆசிரியர் தேர்வு வாரியமா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நடத்திய தேர்வுகள்ல பல முறைகேடுகள் நடந்திருக்கு. இந்த முறைகேடுகள் காரணமாகத்தான் சொல்றோம், இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் ரீ எக்ஸாம் வச்சா பத்தாது, இந்த துறையே சீரமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு, ரிஃபார்ம் பண்ணப்படணும்னு சொல்றோம். இதற்கான காரணம் என்னங்கிறத ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்க்கலாம். முதல்ல அதிமுக ஆட்சியில என்ன மாதிரியான ஊழல்கள் நடந்துச்சு, அப்ப திமுக எப்படிலாம் ரியாக்ட் பண்ணாங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கும். கடந்த 2011ஆம் ஆண்டு கடலூர் மாவட்டத்துல ஒரே தெருவை சேர்ந்த 12 பேர், அவங்க பதிவாளர் அலுவலகம், வருமான வரித்துறை அலுவலகம், வணிக வரித்துறை அலுவலகம், இந்த மாதிரியான அலுவலகங்கள்ல வேலை பெற்று இருக்கிறாங்க. 12 பேரும் முறைகேடு செய்து ஒரே தெருவை சேர்ந்த 12 பேரு. இந்த 12 பேர்ல 6 பேரு அண்ணன் தம்பி, 3 குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் தம்பிங்க. அந்த 6 பேர் கடலூர்ல நடந்த இந்த குரூப் 1 முறைகேடு 2011 நடந்துச்சு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் 68 பணியிடங்களுக்காக குரூப் 1 தேர்வை ஜூலை 29, 30, 31 ஆகிய நாட்கள்ல 2016ஆம் ஆண்டு நடத்துறாங்க. டிசம்பர் 2017 இதுல செலக்ட் ஆன 74 நபர்கள் மேலையும், 74 தேர்வர்கள் மேலையும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிடுது. அது காரணம் என்ன தெரியுமா? பிளாங்க் ஆன்சர் ஷீட், அதாவது கேள்வித்தாள் கொடுத்துருவாங்க, ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும், ஓஎம்ஆர் ஷீட்ல நம்ம ஷேட் பண்ணணும். இப்படிப்பட்ட பிளாங்க் ஆன்சர் ஷீட் பலருக்கும் முறைகேடாக கிடைத்து விட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டு அன்னைக்கு எழுந்தது. அதை சிலர் மீடியாவுக்கு அனுப்பி வச்சதாக கூட ஒரு செய்தி வந்துச்சு. அதன் அடிப்படையில அன்றைக்கு இருந்த ஒரு திருநங்கை ஸ்வப்னா அப்படிங்கிறவங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்க, அந்த வழக்கின் அடிப்படையில தான் 74 பேரையும் நீங்க விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் போடுது. இது நடந்தது 2016-17 காலகட்டங்கள்ல குரூப் 1 தேர்வுல நடந்த முறைகேடு. இந்த முறைகேட்டுக்கு பிறகு 2019 குரூப் 4, இதே குரூப் 4, இப்போ குரூப் 4 நடந்திருக்கு இல்லையா,
இதே மாதிரி 2019 குரூப் 4 தேர்வு முறைகேடு நடைபெறுது. 9398 பணியிடங்களுக்காக செப்டம்பர் 1, 2019 அன்று நடத்தப்பட்ட குரூப் 4 தேர்வுல கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் வெறும் 9000 பணியிடங்களுக்காக தேர்வு எழுதுறாங்க. அதுல நிறைய முறைகேடு நடைபெறுது. கிட்டத்தட்ட 99 பேர் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி அவர்களுக்கு வாழ்நாள் தடை விதிக்குது டிஎன்பிஎஸ்சி. அதற்கான காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட இதே மாதிரியான வேலை தான். ஒரு கிளர்க்கு அவரும் சில பேரும் சேர்ந்துக்கிட்டு, ஒரு 7 பேர் சேர்ந்துக்கிட்டு, ஒரு புரோக்கர், அவர் பேர் ஜெயக்குமார் அப்படிங்கிற ஒரு புரோக்கர், அது போக ஓம் பிரகாஷ்னு ஒருத்தர், பால் சுந்தரராஜன் இன்னொருத்தர், இப்படி பலரும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு, நீங்க திமிங்கலங்களை பிடிக்கிறத விட்டுட்டு மீன் குஞ்சுகளை மட்டும் பிடிக்கிறீங்க. அதாவது மேல இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகளை பிடிக்கிறத விட்டுட்டு உயர்மட்ட அதிகாரிகள் இதுல தொடர்பு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் நீங்க தண்டிக்கிறத விட்டுட்டு வெறும் கீழ்மட்டத்துல இப்படியே கீழ்நிலை அதிகாரிகளை மட்டும் பிடிச்சு அவங்களை மட்டும் தண்டிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொன்னாரு, மத்திய பிரதேசத்துல நடந்த வியாபம் ஊழல் மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஒரு மெகா தேர்வு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னாரு. மத்திய பிரதேசத்துல இந்த பட்வாரி மாதிரியான, இதே விஏஓ அப்படின்னா அங்க பட்வாரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான தேர்வுகள் நடந்த ஊழல் மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஒரு ஊழல் நடந்திருக்குன்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2020 ஜனவரி 29 அன்றைக்கு அவருடைய சமூக வலைத்தள பக்கத்துல போட்டிருக்காரு. அதை மட்டுமா சொன்னாரு, அன்றைக்கு இந்த துறையினுடைய அமைச்சராக இருந்த அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் 25 நாளா பேசாம இப்ப திடீர்னு பேசுறாரு, அதுக்கான காரணம் என்னன்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கேட்டாரு. நாங்க தான் ரொம்ப நல்ல ஆட்சி கொடுத்தோம், எங்களுடைய ஆட்சியில எந்த முறைகேடுமே நடைபெறலன்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொய் சொல்லி ஒரு பச்சை பொய்யோட மாறுதட்டிக்கிட்டார். இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது குரூப் 4 தேர்வுல முறைகேடு நடந்தப்பும் பேசினீங்களே, அப்படி பேசிய வாய் முதலமைச்சராக இருக்கும்போது நடந்த குரூப் 4 தேர்வு முறைகேடுக்கான ஒரு புகார் வருதுன்னு அந்த புகாரை கூட விசாரிக்காம வாய் திறக்காம 3 மாசமா மௌனமா இருக்கீங்களே ஏன்? சரி, இந்த குரூப் 4 தேர்வு 2020 நடந்த குரூப் 4 தேர்வு முறைகேடு எப்படி நடந்ததுன்னு பார்த்தோம்னா, ஒரே சென்டரை சேர்ந்த, அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்துடைய கீழக்கரை, ராமேஸ்வரம் ஆகிய 2 தேர்வு மையங்கள்ல எழுதினவங்க மட்டுமே டாப் 100ல கிட்டத்தட்ட 39 இடங்களுக்குள்ள வர்றாங்க. அப்ப அந்த 39 இடங்களுக்குள்ள வர்றவங்க யாருன்னு பார்த்தா, இவங்க எல்லாருமே திட்டமிட்டு தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து திட்டமிட்டு எங்களுக்கு இந்த சென்டர் தான் வேணும்னு கேட்டு வந்திருக்காங்க. இப்ப கேட்டு வந்தவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னு டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் விசாரிக்கிறாங்க. எல்லாரும் ஒரே காரணம் சொல்றாங்க, எங்க பாட்டி இறந்துட்டாங்க, அவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்காக ராமேஸ்வரத்துக்கு அப்படியே நாங்க எக்ஸாம் எழுதிடலாம்னு நினைச்சோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதில சொல்றாங்க. இது அன்றைக்கு வெளியே ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது. அதுக்கு பிறகு இதுல அவங்க தேர்வு எழுத பயன்படுத்தின மை அழியும் மை அப்படின்னும், அதற்கு பிறகு ஆன்சர் ஷீட்டை புதுசா எடுத்து அதில் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. கமுதி வட்டாட்சியராக இருந்த மீனலோச்சனா அப்படிங்கிற ஒரு வட்டாட்சியர், அவங்க இந்த ஆன்சர் ஷீட் எல்லாம் அவங்க வச்சிருந்து 10 நாட்கள் கழித்து டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தை ஒப்படைச்சாங்க, 10 நாட்கள் தாமதமாக ஒப்படைச்சாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இவ்வளவு முறைகேடுகள் 2020 ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல, அதிமுக ஆட்சி காலத்துல நடந்துச்சு. ஆனா இதெல்லாம் அன்னைக்கு மட்டும் தான் நடந்துச்சான்னு கேட்டா கிடையாது. 2006 இருந்து 8 காலகட்டத்துல வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கான ஒரு போஸ்டிங், கிரேட் 2 வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்னு நினைக்கிறேன், அந்த போஸ்டிங்க்கு ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடத்தப்படுது. அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுல நிறைய முறைகேடுகள் நடந்துருச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது. அன்றைக்கு டிஎன்பிஎஸ்சி தலைவராக இருந்தவர் டிஎன்பிஎஸ்சியுடைய சேர்மன் செல்லமுத்து ஐஏஎஸ், அவர் வீட்டுக்கு டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறை 2012 ஒரு ரைடு பண்றாங்க. அவருடைய வீடு, டிஎன்பிஎஸ்சி சேர்மன் செல்லமுத்து வீடு உட்பட 12 டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர்கள் எல்லாருடைய வீடுகளையும் ரைட் பண்ணி அவருடைய வீட்டில் ஒரு 23 லட்சம் ரூபாய் பணம் எடுத்தாங்க. 2006 இருந்து 8 காலகட்டத்தில் ஐயா கருணாநிதி அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் நடந்த அந்த முறைகேட்டுக்கு 2012 ரைடு பண்ணி இதெல்லாம் எடுத்த உடனே டிஎன்பிஎஸ்சி சேர்மன் செல்லமுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் டிபிஎஸ் உடைய வரம்புக்குள்ள டிஎன்பிஎஸ்சி வராதுன்னு சொல்லி ஸ்டே ஆர்டர் வாங்கினாங்க. இவ்வளவு எப்ப தெரியுமா திரும்ப வெளியே வந்துச்சு? 2020 இந்த ஊழலை பற்றி ஐயா ஸ்டாலின் அவர்களும் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களும், அன்றைக்கு திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பேசும்போது, அன்றைக்கு இருந்த அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் திமுகவுடைய அமைச்சர்களுக்கு இந்த ஊழலில் தொடர்பு இருக்கிறது, இந்த முறைகேட்டில் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்போ இது மீண்டும் எல்லாராலையும் நினைவு கூறப்பட்டது. இப்படி டிஎன்பிஎஸ்சியில 2006, 8 அந்த மாதிரியான காலகட்டங்கள்லையும் அந்த கிரேட் 2 வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்ல நடந்திருக்கு. அதற்கு பிறகு 2011 கடலூர்ல நடந்திருக்கு, 2016 குரூப் 1 தேர்வு நடந்திருக்கு, 2019 குரூப் 2 நடந்திருக்கு. குரூப் 2 வெளியே வந்தது 2020. அன்றைய காலகட்டத்தில் இன்னொரு பிரச்சனையும் வெளியே வருது. அது என்னன்னா, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம். இந்த தேர்வு வாரியம் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்களை, போலீஸ் கான்ஸ்டபிள்களை, தீயணைப்பு வீரர்களை, சிறை காவலர்களை, ஜெயில் வார்டன்ஸை,
இவங்க எல்லாருகளையுமே பணிக்கு எடுக்கக்கூடிய ஒரு தேர்வு வாரியம். இந்த தேர்வு வாரியத்துல முறைகேடு நடந்துருச்சு. அதுலயும் 10% ஸ்போர்ட்ஸ் கோட்டால நிறைய பேர் இன்எலிஜிபிள் ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட்ஸை வச்சு வேலை வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அன்றைக்கு எழுது. இது போக தென்காசியில் இருக்கக்கூடிய ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்ற அகாடமி, எங்களுடைய அகாடமியில் படிச்ச 2000 பேர் இந்த குரூப் 2 தேர்வுல பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. இது ரெண்டுமே ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்பு. இதற்கு அன்றைக்கு இந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தவர், அதான் திமுகவுடைய உத்தம மகாராசா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், அவர் தான் வந்து பினான்ஸினுடைய அமைச்சராக, நிதித்துறை அமைச்சராகவும் இருந்தார், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் இருந்தார். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் துறையினுடைய அமைச்சராக இருந்த அவர் மார்ச் 27, 2023 அன்று நடைபெற்ற பட்ஜெட் உரையில சட்டமன்றத்திலே சொல்றாரு, பத்தி எந்த தகவலும் என்கிட்ட இல்ல, என்கிட்ட இவங்க சொல்ற குற்றச்சாட்டு ஒரு மாதிரி இருக்கு, டிஎன்பிஎஸ்சி எனக்கு கொடுத்த தகவல் வேற மாதிரியா இருக்கு, அதனால அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, டிஎன்பிஎஸ்சியில் நிறைய திருத்தங்கள் தேவை, நிறைய மாற்றங்கள் தேவை அப்படின்றத மட்டும் ஒத்துக்கிறார். அவர் எதை திருத்தணும்னு சொல்றாருன்னா, கடந்த 2-3 ஆண்டுகளாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் நடைபெறல, அந்த கொரோனா காலகட்டம் அதற்கு பிறகு பிந்தைய காலகட்டங்கள்ல டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் முறையா நடைபெறல, அதனால அதெல்லாம் நாங்க மாத்த போறோம் அப்படின்னு சொல்லி அதோட இன்னொரு விஷயத்தையும் நியாயப்படுத்துறாரு. அது என்னன்னா அரசாணை 152. இந்த அரசாணை 152 மூலமாக, இது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் நகராட்சி நிர்வாகத்தினுடைய துறையில வெளியாயிருக்கக்கூடிய ஒரு அரசாணை. 2022 வாக்குல இந்த அரசாணை வெளியிடப்படுது. இந்த அரசாணையின்படி இனி வரும் நாட்கள்ல எந்த அரசு பணியும் இருக்கக்கூடாது. ஏற்கனவே நிரந்தர பணியில் உள்ள தூய்மை பணியாளர்கள், தூய்மை பணி மேற்பார்வையாளர்கள், ஓட்டுநர்கள், இரவு காவலர்கள், செயல்திறன் மற்றும் செயல்திறன் அற்ற அலுவலர்கள், இப்படி எல்லாரையுமே அந்த பணியிடங்கள்ல இருக்கிற வரைக்கும் விட்டுடுங்க. அவங்க பணியிடம் காலியானதுக்கு பிறகு அவுட் சோர்சிங் மூலமாக, வெளி முகமைகள் மூலமாக நம்ம வந்து அவங்கள கான்ட்ராக்ட் லேபர்ஸா கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற முறையை 2022 கொண்டு வராங்க. இதை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சட்டமன்றத்தில் நியாயப்படுத்தி பேசுறாரு. இது எப்படி சரியா இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இவர் சொல்ற மாதிரி சம்பளம் வந்து குறைவா இருக்குது, முழு நேர பணியாளர்கள் நல்ல சம்பளம் வாங்குறாங்க, பகுதி நேர பணியாளர் சம்பளம் குறைவா இருக்குன்னா அவங்களை நிரந்தரப்படுத்தி நல்ல சம்பளம் கொடுங்க. அதை விட்டுட்டு நாங்க அவங்களை கான்ட்ராக்ட் லேபர்ஸா மாத்துறோங்கிறது எப்படி இருக்குன்னா, எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதை விட ஒரு அறிவற்ற, ஒரு தர்க்கமற்ற, ஒரு முட்டாள்தனமான பதிலை ஒரு அமைச்சர் இருந்து எதிர்பார்க்கவே முடியாது. இவர் சொன்னது மார்ச் 27, 2023. சொன்ன 2 மாசத்துல டிஎன்பிஎஸ்சியை சீர்திருத்த வேண்டும் என்று சொன்ன 2 மாசத்துல இவர் அந்த துறையில இருந்து மாற்றப்படுறாரு. நீங்க திருத்தி எல்லாம் ஒண்ணு கிழிக்க வேண்டாம், திமுகவை திருத்துறதுக்கு கடவுளால கூட முடியாது, பேசாம நீங்க போய் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு போய் தொழில்நுட்ப துறையை திருத்துங்க அப்படின்னு சொல்லி அங்க அனுப்பி விட்டாங்க. இப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களிடம் இருந்த அந்த பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற அந்த துறை 2021 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றப்பட்டது. அந்த துறையினுடைய அமைச்சராக இப்ப யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்கள். அவங்களுடைய அந்த துறையின் தான் டிஎன்பிஎஸ்சி வருது. அவங்களாவது இதுக்காக ஏதாவது வாய் திறந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஆகஸ்ட் 13 அன்றைக்கு சிவானந்தா ஸ்டேடியம் கிட்ட இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் எல்லாருமே வந்து ஒரு போராட்டம் நடத்தி சொல்றாங்க, நாங்க பேசாம குடிச்சு சாராயம் குடிச்சு செத்து அப்படியாவது எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கட்டும், நாங்க சாராயம் குடிச்சு மறுவாழ்வு மையத்துக்கு போய் அப்படியாவது அரசு வேலை வாங்கிக்கிறோம், படிச்சு அரசு வேலை வாங்க முடியாது, குடிச்சு அரசு வேலை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப விரக்திய மனநிலையில உச்சத்துல பேசுறாங்க. அப்ப நமக்கு என்ன கேட்க தோணுதுன்னா, இப்படி ஒரு 13 லட்சம் பேர், வெறும் 4000 போஸ்டிங் நம்பி 13 லட்சம் பேர் தேர்வு எழுதுறாங்களே, அவங்களுடைய நம்பிக்கையை கூட காப்பாற்ற முடியாத நீங்க அரசாங்கத்தை என்ன நடத்தி கிழிக்கிறீங்கன்ற கேள்வி வருமா? 8000 பணியிடங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் இருக்கு. 8000 பணியிடங்கள்ல 1000 பேர் ஃப்ராடு பண்றாங்க, இன்எலிஜிபிள் ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட்ஸ் வச்சு. அப்ப உண்மையான ஸ்போர்ட்ஸ்மேனுடைய மனசு என்ன பாடுபடும்? நான் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு நீளம் தாண்டினது, உயரம் தாண்டினது, என்னுடைய ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன், நான் இவ்வளவு நாளா ஜெயிச்சது எல்லாமே வீணா போச்சு நினைப்பான மாட்டேனா? சோ ஒரு விரக்தியுடைய உச்சத்துக்கு தள்ளுவதற்கு டிஎன்பிஎஸ்சி இவ்வளவு வேலைகளை செஞ்சிருக்கு. இது போக வினாத்தாள்கள் என்னென்ன வேலைகளை பண்ணியிருக்காங்கிறதையும் கவனிங்க. இந்த ஜூலை 12 அன்றைக்கு நடந்த தேர்வு, அது சனிக்கிழமை நடத்தப்பட்டது, ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்டிருந்தா இன்னும் நிறைய பேர் வருவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இந்த தேர்வுல கலந்து கொள்ள முடியாமல் போயிருக்கு. அது எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்திருக்குன்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அந்த அதிமுக ஆட்சி காலத்துல டிஎன்பிஎஸ்சி தேர்வுல முறைகேடுகள் நடந்த போது அமைச்சர் ஜெயக்குமாரை டிஸ்மிஸ் பண்ணணும், விசாரணை சிபிஐக்கு மாத்தணும். அது போக இது ஒரு மத்திய பிரதேசத்துடைய வியாபம் ஊழல் மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு மெகா தேர்வு ஊழல் நடந்திருக்கு. இப்படியெல்லாம் பேசியவர் திமிங்கலங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு, மீன் குஞ்சுகளை பிடிக்கிறீங்க, இப்படியெல்லாம் குற்றம் சாட்டி தன்னை அப்படியே வந்து ஒரு பெரிய போராளி மாதிரி காமிச்சுக்கிட்ட அன்றைய எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2023 நடந்த குரூப் 4 முறைகேடுக்கு எந்த விதமான விசாரணையோ எந்த விதமான தெளிவுபடுத்தலும் கொடுக்கவே இல்லை. இந்த வருஷம் நடந்திருக்கிற முறைகேடுகளுக்கு எந்த விதமான பதிலையும் சொல்லல. குரூப் 1 தேர்வுல கேள்வி மாதிரியே இல்ல, கேவலமா இருக்கு. இந்த கேள்வித்தாளே பெரிய கேவலமான கேள்வித்தாள்னு பலராலும் கடுமையாக சாடப்படுது.
அந்த கேள்வித்தாள் என்ன லட்சணத்துல இருக்குன்னு நம்மலாம் அப்பான்னு கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டாருல தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அவர் கொஞ்சம் பார்க்கட்டும். இந்த குரூப் 4 தேர்வுடைய அடிப்படை தகுதி 10ஆம் வகுப்பு. சரி, எல்லாரும் ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணிடுறாங்கன்னு இவங்க 12ஆம் வகுப்புல இருந்து கூட சில கேள்விகள்லாம் எடுக்க தொடங்கினாங்க. கிட்டத்தட்ட 30 பாடநூல்களை படித்து 12ஆம் வகுப்பு வரையிலான 30 பாடநூல்களை படித்து லாங்குவேஜ், ஆப்டிடியூடு, அதுக்கப்புறமா ஜெனரல் ஸ்டடீஸ் இதெல்லாத்தையும் அவங்க எழுதியிருக்காங்க. 200 கேள்விகள். இதுல ஒரு கேள்வி வருது, திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை அப்படிங்கிறவருடைய தமிழக அகராதிக்கு பின்னிணைப்புல இருக்கக்கூடிய பிறமொழி சொற்களுடைய அட்டவணையில எந்தெந்த பிறமொழி சொற்கள் எத்தனை இருக்கு அப்படின்றத அவர் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. இந்த புத்தகம் ஒரே ஒரு புத்தகம் தான், 1951 வந்த ஒரே ஒரு தமிழக அகராதி. இதற்கு மறுபதிப்பு கூட கிடையாது, ஒரே ஒரு பதிப்பு. இது மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, காங்கிரஸ்ல முதல்ல காங்கிரஸ் மாநாட்டுல தமிழ்ல பேசினவர் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ காங்கிரஸ் மாநாட்டில் தமிழ்ல பேசினவர் யாருன்னா, கும்பகோணம் கைவினைஞர்கள் சங்கத்தின் சார்பில் காங்கிரஸ் பிரதிநிதியாக கலந்து கொண்ட ராவ் சாஹிப் TM மூக்கனாசாரி அப்படிங்கிறவரு தொழிற்கல்வி குறித்த ஒரு தீர்மானத்தை வழிமொழிந்து பேசுவதற்காக தமிழ்ல பேசுறாரு. பட் பெர்ஹாப்ஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் இன் த டிபேட் வாஸ் அ லாங் சென்சிபிள் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஸ்பீச் இன் தமிழ் மிஸ்டர் மூக்கனாசாரி பை தாஞ்சூர் அப்படிங்கிற ஒரு பதில் தான் இதற்கான பதில். ஆனா இந்த பதில் எங்க இருந்து நீங்க எடுக்கணும்? இந்த 30 பாடநூல்களை தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு கிடையாது. காங்கிரஸ் மாநாட்டுல தமிழ்ல பேசினவர் TM மூக்கனாசாரி தான் அப்படிங்கிறத காங்கிரஸ் வினாவிடை ஆய்வு மூலமும் அப்படின்னு பேசும் மணி அவர்கள் எழுதிய ஒரு ஆய்வு நூல்ல இருந்தா உங்களால் எடுக்க முடியும். இப்போ நான் சில ஆய்வு நூல்கள் படிக்கக்கூடிய பழக்கம் கொண்டவன் அப்படிங்கிறப்போ என்னால ஒரு ஆய்வு நூல்ல இருந்து இந்த பதிலை கண்டுபிடிக்க முடியுது, டக்குன்னு என்னால சொல்ல முடியும். ஆனால் இந்த 30 பாடநூல்களை படித்தவர்கள், 30 பாடநூல்களை அடிப்படை தகுதிக்காக படித்து தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட கேள்வி நியாயமற்றது. அதாவது ஒரு ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோன்றதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, சீனியர் ரிசர்ச் ஃபெலோன்றது கூட எக்ஸாம்ஸ் இருக்கு. அப்போ ரிசர்ச் ஃபெலோக்கான எக்ஸாம்ஸ்க்கு கேட்க வேண்டிய கேள்விகளை நீங்க ஒரு அடிப்படை தகுதிக்கான ஒரு தேர்வுல கொண்டே வச்சீங்கன்னா அது நியாயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரத்தான் செய்யும். சரி, இதுதான் மோசம்னு பார்த்தா இதற்கு பிறகு இன்னும் பல கேவலமான கேள்விகளை கேட்டிருக்காங்க. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எந்த திட்டத்தின் மூலமாக தாயுமானவர் என்று அறியப்படுகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி. அவர் தாயானா என்ன, தந்தையானா எங்களுக்கு என்ன? நான் தெரியாம தான் கேட்கிறேன். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அரசு பணிக்காக தேர்வு நடத்தா இல்ல அறிவாலய கொத்தடிமைக்கு தேர்வு நடத்தா? அறிவாலய கொத்தடிமைக்கு தான் தேர்வு நடத்துறோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் 200 ரூபா வாங்குற பையெல்லாம் அங்க வந்துட போறான். அதை விட்டுவிட்டு அரசு பணி, இவ்வளவு பணி பாதுகாப்பு இருக்கும், இவ்வளவு சம்பளம் கிடைக்கும், நிம்மதியான வேலை, இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் வேலை அப்படின்னு ஒரு உத்தரவாதத்துடன் கூடிய வேலையை ஆசை காமிச்சு கடைசியில திமுக உடன்பிறப்புக்கான ஒரு மெஷரை கொண்டே வைக்கிறீங்க. இதற்கு பிறகு தமிழ்நாட்டில் விடியல் பயணம் எப்போது தொடங்கப்பட்டது இன்னொரு கேள்வி. இது கேவலமா இருக்கு. திமுக கொத்தடிமைக்கு நடத்துற தேர்வு மாதிரி இருக்கு இந்த தேர்வினுடைய கேள்விகள் எல்லாம். விடியல் பயணத்தை எப்போ தொடங்குனீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன கிழிக்க போறோம்? இவர் தாயுமானவர் என்று மக்களால் எப்போது அழைக்கப்படுகிறார்? கேள்வியுடைய தன்மையை பாருங்க. எந்த திட்டத்தால் தமிழக முதலமைச்சர் தாயுமானவர் என்று அழைக்கப்படுகிறார்? யார் உங்களை அழைச்சா? சரி, இந்த கேள்விக்கான பதிலையாவது கொடுக்கணுமா இல்லையா? இந்த கேள்விக்கான பதில் வல்லுநர் குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அவங்க முடிவெடுப்பாங்க. அவங்க முடிவெடுத்து பதிலுக்கான மதிப்பெண் இத்த கேவலமான டிஎன்பிஎஸ்சி கேள்வித்தாளை நம்மகிட்ட கொடுத்துட்டு அந்த தேர்வர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட பல கேள்விகள் வல்லுநர் குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு, அதற்கான பதில் அவங்க தான் முடிவு செய்வாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அதிர்ஷ்டம் இருக்கிறவனுக்கு இதுல வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. படிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சு உழைப்பும் திறமையும் கொண்ட யாருக்கும் இந்த தேர்வுல வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இல்லை. இதை விட பல கேவலமான கேள்விகளையும் இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு நடந்த போன மாசம் நடந்த தேர்வுலையும் கேட்டிருக்காங்க, குரூப் 1ல நடந்த தேர்வுலையும் கேட்டிருக்காங்க, இந்த குரூப் 4 தேர்வுலையும் கேட்டிருக்காங்க. வைகுண்டருடைய அந்த பேர் முடிசூடும் பெருமாள் என்கிற பேரை காட் ஆஃப் ஹேர் கட்டிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி வினாத்தாள் இருக்கக்கூடிய இன்னொரு கேவலமான விஷயம் என்னன்னா டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு. அதாவது அந்த டிஎன்பிஎஸ்சி வினாத்தாள்ல முதல் பக்கத்திலேயே சில முக்கியமான குறிப்புகளை கொடுப்பாங்க. அதுல 7வது அவங்க கொடுத்திருக்கிற குறிப்பு என்னன்னா, வினா வரிசை எண்கள் 101 முதல் 200 வரையிலான பகுதி ஆ மற்றும் இ ஆங்கில வடிவே இறுதியானது. சரி, ஆங்கில வடிவே இறுதியானதுன்னு சொன்னதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுல வந்த அந்த வினாத்தாள்ல 130வது வினா, அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த கேள்வியில ஒரு கூற்று, அதற்கான காரணம், கூற்றும் காரணமும் பொருந்துதா அப்படிங்கறத நம்ம எழுதணும். இதுதான் ஆப்ஷன்களாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல கூற்று கொடுத்திருக்கிறது என்னன்னா, ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய சற்பட்டத்தை துறந்தார், அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனால் ரவீந்திரநாத் தாகூர் துறந்தது நைட்ஹுட், அதாவது வீரத்துறவி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பட்டத்தை. ஆனா இவங்க
தமிழ்ல இப்படி கொடுத்துட்டு அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆங்கில மொழிபெயர்ப்பு பாருங்க. ரவீந்திரநாத் தவுத்துடைய நைட்வுட் பட்டத்தை சரண்டர் பண்ணார் அப்படிங்கறத தான் கொடுத்திருக்காங்க. அதற்கு காரணம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. அப்போ ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய கேள்விக்கு ஒரு விடை வரும், தமிழ்ல இருக்கக்கூடிய கேள்விக்கு முரண்பட்ட ஒரு விடை வரும். இதை எப்படி போட்டு அதுல ஒரு தவறான விடை கொடுக்கப்பட்டுச்சுன்னா அந்த தமிழ் கேள்வி படித்து அதற்கு பதிலளித்தவர்களுக்கு இது ஒரு தண்டனையா கிடைக்கும், அவருடைய மதிப்பெண் குறையும். சரி, இது கூட பரவாயில்ல நம்ம நினைச்சோம்னா, கடந்த மாதம் நடந்த அந்த டெக்னிக்கல் சர்வீஸுக்கான எக்ஸாம், அதுல 132வது கேள்வியாக ஒரு கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்களே பாருங்க. அறிவை நிரப்பிக் கொள்வதற்கு ஏற்ற நூல்களை கற்று அறிவை திரட்டிக் கொள்ள ஒருவன் அவையின் கண் பொருள் பற்றி பேசுவது அப்படிங்கறத திருக்குறள் உண்மையா கொடுத்திருக்காங்க. அதுல ஆப்ஷன் பி பயவா களர் அணையர் அப்படிங்கறது ஆப்ஷன் பி. அதற்கு அப்படியே ஆங்கில மொழிபெயர்ப்பு மேல பாருங்க. A breastless woman's longing for sex. ஒரு கொச்சையான வார்த்தை, தமிழ்ல சொல்றதுக்கே கொஞ்சம் எனக்கு தயக்கமா இருக்கு. ஸோ இவ்வளவு கேவலமான கேள்வித்தாள்களை மொழிபெயர்த்த இந்த டிஎன்பிஎஸ்சியினுடைய அதிகாரிகள் மேல, பேராசிரியர்கள் மேல அல்லது மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பாளர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுத்து கிழிச்சிங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் பொதுவான மனிதர்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா? இந்த கேவலத்தை செய்துவிட்டு கொஞ்சம் கூட அச்சமே இல்லாம எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கக்கூடிய முதலமைச்சரை யாராவது தாயுமானவர்னு அழைப்பாங்களா? பொம்மை முதலமைச்சர் அழைப்பாங்களா? பொம்மையை விட மோசம். சர்வாதிகாரி, இரும்புக்கரம், என்னென்னமோ பேசுறாரு, ஆனா ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. அப்போ இது எவ்வளவு கேவலமாக இந்த தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தாலே ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டியது ரீ எக்ஸாம் மட்டும் கிடையாது, ரீ எக்ஸாம் அண்ட் ரிஃபார்ம். ஒரு மாற்றமும் ஒரு சீர்திருத்தமும் வேண்டும். இந்த சீர்திருத்தம் செய்வதற்கு தகுதி உள்ள கட்சியாக திமுகவும் இல்லை, அந்த திமுகவுடைய ஆட்சியும் இல்லை. இதை செய்யணும்ல, யார் செய்ய போறா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. ரெண்டாவது, இப்படி மிக மோசமாக மொழிபெயர்த்தவர்களுக்கு அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படணும். ஏன்னா கடந்த மார்ச் மாதம் கர்நாடக சட்டமன்றத்துல சித்தராமையா சொல்றாரு, கர்நாடகா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல மோசமான டிரான்ஸ்லேஷன்ல பண்ணவர்கள் மேல கிரிமினல் ஆக்ஷன்ஸை நாங்க இனிஷியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல, ஆந்திரா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல, இப்படி பல பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இந்த மாதிரியான டிரான்ஸ்லேஷன் எரர்ஸை தவறுன்னு சொல்லி நிறைய முறை நீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்திருக்கு. ஆனா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம டிரான்ஸ்லேஷன் எரர்ஸை திட்டமிட்டே பண்ணிட்டு அது தெரியாம நடந்துச்சு சொல்லி அதுக்கு மார்க்கும் கொடுக்காம முழுமையாக ஒரு தேர்வையே முறைகேடாக நடத்தி விட்டு இவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க. இதே திமுக கடந்த 2021 என்ன சொன்னாங்க? அதாவது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாங்க 5 லட்சம் பணியிடங்களை நிரப்புவோம், 3 லட்சம் பணியிடங்கள் இப்ப இருக்கு, 3 லட்சம் பணியிடங்கள் இருக்கு, நாங்க 2 லட்சம் பணியிடங்களை உருவாக்குவோம் அப்படின்னாங்க. அவர்கள் ஆட்சிக்கு இந்த 4.5 ஆண்டுகள்ல 1 லட்சம் பணியிடங்களை கூட நிரப்பல. அவங்க சொன்ன 5 லட்சம் பணியிடங்களை கணக்கு பண்ணா வருஷத்துக்கு 1 லட்சம் பணியிடங்களை நிரப்பி இருந்தா கூட இந்நேரம் 4 லட்சம் பணியிடங்கள் நிரம்பி இருக்கும். ஆனால் வருஷத்துக்கு 1 லட்சம் பணியிடங்களை கூட நிரப்பாம இந்த 4 வருஷத்துலயும் கூட 1 லட்சம் பணியிடங்களை அவங்க நிரப்பாம விட்டாங்க. அரசு பணியாளர்கள் என்ன செய்யறது திக்குமுக்காடி போயிருக்காங்க. அவங்களுடைய பணி நேரம் அதிகரிக்கப்படுது, இந்த பணி நேரம் தான் கிடையாது. இப்படி அரசு பணியாளர்களுடைய மிக மோசமான நிலைமை, அரசு பணிக்கு தேர்வு எழுதக்கூடிய தேர்வுடைய நிலைமை, இதெல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு இனியாவது இந்த அரசுகளுக்கு புத்தி வரணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு மீண்டும் இன்னொரு காணொலி சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் அரசு வழியில் நான் உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.